विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवन पोषिणि शंकर दोषिणि किल्बिषमोषिणि घोषरते धनुज निरोषिणि विदित रोषिणि दर्दुर्मद दोषिणि सिंधुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. ரெண்டாவது ஸ்லோகம் மகிஷமர்தனி ஸ்தோத்திரம். மகிஷாசுரமர்தனி ஸ்தோத்திரம்னு சொல்ற ஸ்தோத்திரம் பகவத்பால் பண்ணினதா சொல்ற. 20 ஸ்லோகம் தான் இருக்கு. இந்த ஸ்தோத்திரத்துக்கு ஒரு விசேஷம் என்ன நம்ம பார்க்கணும். மகிஷாசுரன் ஒரு அரக்கன், அவனை கொல்வதால் அம்பாளுக்கு மகிஷாசுர மர்தினி அப்படிங்கிற பேர் வந்தது. ஆனா அந்த மகிஷாசுரம்னு அவன் என்னத்தை குறிக்கிறான்? நம்ம புராணங்களோ இதிகாசங்களோ இவையெல்லாம் என்ன சொல்றதுன்னா ஒரு கதை வாயிலாக நமக்கு ஒரு தத்துவத்தை சொல்ல வந்தது. வெறும் கதை மட்டும் இல்லை, வேதங்கள்லயே நிறைய கதைகள்லாம் இருக்கு. அந்த கதைகளுக்கெல்லாம் தாற்பயம் இல்லை. கதையானது எதை சொல்றதுக்காக வந்திருக்கு? கதை வாயிலாக நம் வாழ்க்கையில அறிந்து கொள்ள வேண்டியதான, நாம் அதை உபயோகப்படுத்த வேண்டியதான ஒரு தத்துவம் அதுல இருக்கு. அந்த தத்துவத்தை சொல்றதுக்காகத்தான், தத்துவம் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு கதையா நமக்கு சொல்லுது. அப்படி இந்த மார்க்கண்டேய புராணத்துல சொல்லி இருக்கக்கூடியதான இந்த கதைக்கு என்ன தாற்பயம் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேன்னா, நமக்குள்ளேயே ஒரு அசுரன் இருக்கான், எல்லோருக்குள்ளேயும் இருக்கான். அவனுக்கு மகிஷன் பேர். மகிஷன்னா எருமைன்னு அர்த்தம். அது எதுக்காக அது பிரசித்தி பெற்றது அப்படின்னா அஜ்ஞானம். தமோ குணத்துல ரொம்ப சிறந்தது. எந்த காரியமும் அது வேகமா செய்யாது, நிதானமா தான் அதனுடைய வாழ்க்கை போயிட்டே இருக்கும். அவ்வளவு நிதானமா இருக்கக்கூடியதான ஒரு தன்மை, ஒரு சேம்பேரித்தனம் இருக்க, அது எல்லா மனுஷியாலையும் இருக்கு. அது எங்க இருக்கு? எங்கிட்ட இல்லையே நீங்க சொல்லலாம். சிலதுல இருக்காது. சாதாரணமா மனுஷியாளுக்கு அவளுக்கு பிடித்ததான காரியங்கள் வேகமா பண்ணி விடுவாங்க, மற்ற காரியங்களை நிதானமா தான் விடுவாங்க. அதனால எல்லா காரியமும் வேகமா பண்ணணும் அப்படின்னு எது சொல்றமோ அது நடக்காத காரியம். சிலது அவ இஷ்டம் இல்லாமலேயே அவ அறியாமலேயே நிதானமா பண்ணி கொண்டிருப்பா. அதுக்குத்தான் அந்த சேம்பேரித்தனத்துக்குத்தான் மகிஷன். அதை போக்கடிக்கணும். ஏன்னா இந்த சேம்பேரித்தனம்ங்கிற மனுஷியாளுக்கு புறவையோட வந்துடும். ஆலசியம் ஹி மனுஷியான சரீரத்தோ மகான் ரிபுஹு. நம்ம சரீரத்திலேயே இருந்து கொண்டு நம்மளை கெடுக்கிறதுங்கிறது இந்த ஆலசியம், டிலே. இதை போக்கணுங்கிறதுக்காகத்தான் அம்பாள் தான் மகிஷமர்தினியாக அவதாரம் பண்ணினா. அவதாரம் பண்ணி அந்த மகிஷாசுரனையும் மற்ற அசுரர்களையும் கொண்டான். இந்த ஆலசியம்னு இருக்க பார்த்தா சேம்பேரித்தனம். இது என்ன பண்றது? யாராவது எடுத்து காட்டினேன்னா நமக்கு அது கோபமா பரிணமிக்கிறது. சார் நீங்க எதை சொன்னாலும் சீக்கிரமா பண்ண மாட்டேங்கிறீர்கள் அப்படின்னு சொல்லட்டும், உனக்கு தெரியுமா அடுத்தது ரியாக்ஷன். நான் பண்ணத்தான் பண்ணிட்டு இருக்கேன், இது ஒண்ணுதான் வேலை இல்லை, 1000 வேலை இருக்கு அப்படிமா. 1000மும் பண்ணலை, இது ஒண்ணுதான் பண்ணணும், அதையும் பண்ணலை.
சாதாரணமாக மனுஷனுடைய பிறவி எதற்காக கொடுத்திருக்க? ஆத்மாவாரே திரட்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாதிதவ்யா. நம்ம உண்மையான ஸ்வரூபத்தை அறிவதற்காகத்தான் நமக்கு இந்த பிறவியை கொடுத்திருக்கு. சோன்வேஷ்டவ்யா சவிஜிக்ஞாசிதவ்யா சக அன்வேஷ்டவ்யா. அந்த ஆத்மாவைத்தான் அறியணும், அந்த ஆத்மாவைத்தான் நாம் தேடி பார்த்து படிக்கணும் அப்படிங்கிறது சொல்லுகிறோம். தத் விஜிக்ஞாசத்வ தத் பிரம்மா, அதை அறியவும், அதான் பிரம்மம் அப்படிங்கிறது. நீங்க எத்தனை உபநிடத்தில் எந்தெந்த வாக்கியங்கள்னால சொன்னாலும் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா லோகத்தில் இருக்கக்கூடியதான விஷயங்கள்ல நாட்டம் கொண்டு இருக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நம்ம பகவானை நினைக்கிறோம்னு பாருங்க, வேதாந்தத்தை நினைக்கிறோம்னு பாருங்க. ஏன் நமக்கு மற்ற வழிகள்ல ரொம்ப ஆசையா இருக்கு, அங்கே போயிட்டு இருக்கோம், பயமுகனாவே இருக்கான். இப்படி இருக்கிறதுக்கு தான் ஆலசியம். நீங்க பிறவியே இது ஒண்ணுக்காகத்தான் கொடுத்துருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது. இதுல நீங்க பண்ணுங்க பண்ணாத போங்க, அதை பத்தி நான் கவலைப்படல, இதை மட்டும் அவசியம் பண்ணுங்கன்னு இதை மட்டும் தொடர்றதே இல்லை. ஏ சுவாமி இப்படி இப்படி இது மனுஷனுக்கு அறியாமை. பண்ண வேண்டியது பண்ண தெரிந்து கூட பண்ணாத போனால் அதுக்கு என்ன பேரு? அதான் அறியாமை. இது அறியாமையை யாராவது எடுத்து சொன்னா நமக்கு கோபம் வருது, குரோதம் வருது. இந்த கோப குரோதங்கள் அதனுடைய பரிணாமங்கள். இதைத்தான் பின்னால நாம சும்பன் நிசும்பன்கிற கதையில சொல்ல போறோம். அப்படிப்பட்டதான் அந்த மகிஷாசுரனை கொல்லணுங்கிறதுக்காகத்தான் அம்பாள் என்ன பண்ணினா ஒரு விசேஷமான ஒரு அவதாரத்தை எடுத்துட்டார். அந்த அவதாரத்துக்கு நம்ம மகாகாளி அவதாரம். அப்படி காளின்னு என்னது? காலம். இந்த டைம் வேல்யூ தெரியணும் நமக்கு. இந்த சேம்பேறு தினத்துக்கு என்ன ரெமெடின்னு டைம் வேல்யூ தெரியணும். எந்நேரமும் ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கமே தவிர எதை பண்ணணுமோ அது தெரியல. இந்த டைம் மேனேஜ்மெண்ட் மனுஷன் தெரிஞ்சு வச்சு, அதுக்காகத்தான் காளி. அப்படி காலத்தினுடைய ஸ்வரூபமாக அம்பாள் ஆயிட்டா. அந்த காளியா இருந்து கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்கா? கபலீகிருத தத்துவகிராம மண்டல, அத்தனை தத்துவங்களும் தனக்குள்ள சேர்த்து கொண்டு இந்த மனுஷனுக்கு காலத்தினுடைய ஒரு முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுத்து அவன் உடம்புல இத பண்ணணும் எனக்குடையதான சுறுசுறுப்பை உண்டு பண்றார். இந்த சுறுசுறுப்பை உண்டு பண்றதுங்கிறத கதையாக என்ன சொல்றார்? ஒரு காலத்துல மகாவிஷ்ணுவை என்ன பண்ணினானா ரொம்ப காரியங்கள்லாம் பண்ணி தூங்கி விட்டாராம். தூங்கும் பொழுது அவருடைய சரீரத்துல யோகமாயா வந்து அவதாரம் பண்ணி, அதனால் அவர் வெகு நாட்கள் தூங்கிட்டார். தூங்கும் பொழுது அவருடைய காதுல அழுக்கு சேர்ந்து போயிடுது. அந்த காதுல இருக்கிற அழுக்குல இருந்து 2 அரக்கர்கள் பிறந்தார்கள். அந்த அரக்கர்களுக்கு மதுன்னு வந்த கைட்டவன்னு பேரு. அப்படிதான் சொல்றது. அந்த மது கைட்டவன்கிற 2 அரக்கர்களை கொல்வதற்காக மகாவிஷ்ணுவானவர் 5000 வருஷங்கள் யுத்தம் பண்ணினார். ஏன் சுவாமி இது இப்படி 5000 வருஷமா 2 அரக்கர்களை கொல்றதுக்கு அவ்வளவு வேணுமான்னு? நீங்க மீறி எல்லாத்தையும் ஜெயிக்கலாம், உங்க மனசுல சோம்பேறித்தனத்தை ஜெயிக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் நாளைக்கு பண்ணுவோம் எடுத்து போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்கே தவிர இது பண்ண முடியாது. ஏன்? அந்த மனசு அதுக்கு ரீசன் சொல்றது. இன்னைக்கு நான் டயர்டா இருக்கேன், நாளைக்கு பிஸியா இருக்கேன், நாளைக்கு வேற யாரோ வந்திருக்கா அவளை கவனிக்கணும் இப்படின்னு சொல்லணும். கொஞ்ச நாள் ஆனா மறந்து போயிட்டேன். இது எல்லாத்தையும் இந்த மனசே சாப்பு சொல்லும். ஆகையால் அந்த மனசுக்கு இது நன்றாக படிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை சொல்லும். இதை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்ங்கிறதுக்காகத்தான் மகாவிஷ்ணுவே 5000 வருஷங்கள் அவளோட சண்டை போட்டு ஜெயிச்சார். பஞ்சபர்ஷசஹஸ்ராணி பாஹு பிரஹரணோ விபோ அப்படின்னு சொல்றது புராணங்கள்ல. அப்படி 5000 வருஷம் தபஸ் பண்ணின பிறகும் அவளே மகாவிஷ்ணு வரத்தை கேட்டாலாம். இந்நேரம் நீங்க என்னோட சண்டை போடுறேல, மல்லு கொடுக்குறேல,
என்ன வரம் வேணும் அப்படின்னு. அப்பதான் மகாவிஷ்ணு அவள்கிட்ட கேட்டாளாம். அப்பொழுது அவளே உலகம் முழுக்க ஜலமா இருக்கிறதை கண்டு ஜலமில்லாத இடத்துல எங்களை நீங்க கொல்லலாம்னு சொன்னதுமே தன்னுடைய தொடையிலேயே போட்டுண்டு அவன் 2 பேரையும் சக்கராயுதத்தினால கொண்டுட்டார் அப்படின்னு. அதே மாதிரியே இங்க என்ன சொல்றது அப்படின்னா, எங்க பார்த்தாலும் மனுஷனுக்கு வைராக்கியம் இல்லை. நாம் எப்படியாவது இந்த தத்துவத்தை அறிஞ்சு ஆகணும் எனக்கூடியதான முடிவானது இல்லை. காரணம் வைராக்கியம் இல்லை. ஏன் வைராக்கியம் இல்லை? விஷயங்கள் இவனை குறித்து இழுக்கிறது. நல்ல உருவம், நல்ல வாசனை, நல்ல சத்தம், நல்ல சுவை, நமக்கு பிடித்ததான ஒரு ஸ்வரூபம், இவைகள் இருந்தா அதுல இருந்து புலன்களை இழுத்து வேதாந்தத்துல நிக்க வைக்க முடியுமோ? முடியாது. கத்தி தீரம் பிரத்யகாத்மானமைத்தது. பல்லாயிரம் பேர்ல யாராவது ஒருத்தராலதான் முடியறதே தவிர எல்லோராலையும் முடியல. அதனால என்ன பண்றதுன்னா, இவாளுக்கு இதை ஜெயிச்சு வர முடியல. அப்ப இவனுக்கு என்ன பண்ணணும்? வைராக்கியத்தை உண்டு பண்ணணும். இந்த விஷயங்களில் மது கைட்டவன்கிறது விஷயங்கள்ல ஆசை, சிற்றின்பத்தில் ஆசை. அதை போக்கடிக்கணுமேயானால் அவனுக்கு வைராக்கியத்தை உண்டு பண்ணணும். வைராக்கியத்தை உண்டு பண்ணி அந்த காலத்தினுடைய மதிப்பை அவன் அறியும்படி பண்ணணும். அதற்காகத்தான் நம்மால் அந்த தூங்கி கொண்டிருக்கக்கூடியதான மகாவிஷ்ணுவனிடத்திலிருந்து இருக்கக்கூடியதான யோகமாயா சமாவிரதா, அந்த யோகமாயைய எடுத்துட்டாராம். தேவதைகள்லாம் போய் பிரார்த்தனை பண்ணும் பொழுது அந்த யோகமாயையை அவடத்துல இருந்து எடுத்தார். அப்பொழுது மகாவிஷ்ணு எழுந்துட்டார். எழுந்துட்டு முயற்சி பண்ணினார். அது பார்க்கணும். மற்ற எல்லா விஷயத்திலையும் நமக்கு சொல்லாமல் முயற்சி வருது. நல்ல விஷயத்தை நம் மனசுல ஸ்பெஷலா முயற்சி எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. சாதாரணமாக எல்லோராலையும் முடிகிறதோ வேதாந்தத்தை அது புரியாது சார். மீதி எல்லாம் புரியுறதோ? ஸ்கூல்ல எக்கனாமிக்ஸோ அல்லது கணக்கோ புரிஞ்சதோ? முதல்ல எல்லாமே கட்டம்தான். ரொம்ப சிரமப்பட்டு அதை பண்ணி பரீட்சையெல்லாம் பாஸ் பண்ண பிறகு மறுபடியும் படிச்சு இப்படின்னா கத்துக்கிறோம். அப்படி கத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அது வழக்கத்துல வந்து. ஆனா இதில் மட்டும் முதல் நாள் கேட்டதுமே எல்லாம் புரியணும்னு நினைக்கிறோம். 1000 கோடி ஜென்மாக்கள்ல நம்ம மனசுல மற்ற சம்ஸ்காரங்களை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கோம். அதனால இது நமக்கு புரியவே உள்ள இறங்கவே மாட்டேங்கிறது. அப்படிப்பட்டதான அந்த தத்துவத்தை நாம் படிக்கிறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் முயற்சி தேவை. அந்த முயற்சி இருக்குமே ஆனால் அபியாசேன கவுந்தேய வைராக்கியேன ஜக்ருஹ்யதே. இந்த அபியாசமும் வைராக்கியமும் வேணும். அந்த ரெண்டும் இருந்தால் நம்ம அறியலாம் என்று சொல்வதற்காகத்தான் இப்படி ஒரு சுரூபம். இப்படி முதல்ல நம்மகிட்ட இருக்கிற சுயம்பேரித்தனத்தை போக்கடிக்கிறதுக்காக ஒரு சரித்திரம். அதே போலயே நமக்குள்ள இருக்கக்கூடியதான மற்ற பதார்த்தங்கள் இருக்க பார்த்தா அகங்காரம். நான் எல்லாவற்றையும் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் இருக்கு. அதை போக்குவதற்காக அடுத்ததாக ஒரு சரித்திரம் மகிஷ மர்தினி சரித்திரம். அதுக்கு மகாலட்சுமி தாயாரால் அம்பாளா உண்டானாலாம். அம்பாள் இந்த சக்திகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதான ஒரு சக்தி. கிரியாசக்தி, ஞான சக்தி அப்படிங்கிற இந்த சக்தி நமக்குள்ளேயும் இருக்கு. ஞாபகத்துக்குள்ள சக்தின்னு வேற எங்கேயோ இல்லை. சௌந்தர்யத்தை பார்க்கும் பொழுது பார்த்தோம். சக்தி என்று சொன்னால் நம் சரீரத்தில் இருக்கக்கூடியதான சக்தி. கண்ணுல பார்க்கும் திறமை இருக்கு, காதுல கேட்கும் திறமை இருக்கு, மூக்குல மகரும் திறமை இருக்கு, காலில் நடக்கும் திறமை இருக்கு. எல்லோருக்கும் இருக்கு. எல்லோருக்கும் இருக்கிறதுனால்தான் அதை பத்தி நம்ம கேர் பண்ணல. ஏன்னா சப்ளை ஜாஸ்தியா இருக்கு. அதனால அதுக்கு வேல்யூ இல்லாம போயிடும். கொஞ்சம் ரேஷன் சொல்லுங்க, இமிடியட்டா எல்லாத்தையும் எடுத்துன்னா ஆத்துல பதுக்கி வச்சு நாளையில இருந்து சர்க்கரை கிடைக்காதுன்னு ஒரு வார்த்தை சொல்லி வைங்க. எல்லாரும் போறப்ப ஆத்துக்கு 5 கிலோ சர்க்கரை வாங்கி வைப்படும். கேட்டா நான் கிடைக்காதான் சார். இது மனுஷனுடைய சுவாவமான ஒரு நிலை. எங்கும் எப்பொழுதும் இருக்கு என்பதற்காகத்தான் நாம் அதை பற்றி கவனிக்கிறோம். ஆனா அது குறைச்சல்னு சொன்னா நமக்கு அது கிடைக்காதுன்னு சொன்னா அதுல ஒரு ஆசை வரும். அதே போலயே இந்த மனுஷாளுக்கு இந்த நல்ல விஷயங்கள்ல ரொம்ப ஆசை வரணுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதற்காகத்தான் அம்பாள் என்ன பண்ணினா, தானே இந்த சக்திகளுக்கு சமூகமா இருந்து கொண்டு
கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் எனக்கூடியதான 5 புலன்களும் அதே போலயே மற்ற கர்மேந்திரியங்களும் இவைகளுடைய சக்தி எல்லாம் ஓரிடத்துல சேர்த்து பிராண சக்தியாக தான் இருந்து எல்லாவற்றையும் சரி பண்றாளோ அதே போலயே அம்பாளும் என்ன பண்ணினா எல்லாத்தையும் ஒருமுனைப்படுத்தி மகாலட்சுமி ஸ்வரூபமாக தோன்றினாள். இந்த மகாலட்சுமி ஸ்வரூபமாக தோன்றிய மகாலட்சுமின்னா என்ன அர்த்தம் தெரியுமோன்னா உங்களுக்கு உற்சாகம்னு. யாதேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதா. எல்லா பிராணிகளுடைய சரீரத்திலையும் லக்ஷ்மி ரூபேண, லக்ஷ்மின்னு சொன்னா உற்சாகம். அது என்னதான் இருந்தாலும் நம்ம இதை பண்ணணும். என்டர்பிரைசிங் நேச்சர் வந்ததா வரட்டும், போச்சா போகட்டும் அப்படின்னு இருந்தா ஒண்ணும் நடக்காது. நம்ம எந்த காரியத்தையும் நாமே எடுத்துட்டு நம்ம அதை பண்ணி அதனால ஒரு க்ஷேமத்தை அடையணும், நாம் இதை பண்ணினோங்கிற ஒரு சந்தோஷத்தையும் அடையணும். அப்படி ஒரு சந்தோஷமா நல்ல விஷயத்துல இருந்தானே ஆனால் அவன் வாழ்க்கையே நன்றாக இருக்கும். ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு சுரூபம் இவனுக்கு கிடைக்கணும் என்பதற்காகத்தான் மகாலட்சுமி வடிவமாக தான் அவதாரம் பண்ணினான். எதற்காக? இவன் மகிஷனாக இருக்கான். இவனுடைய நிலை எப்படி இருக்கு? சோம்பேறியா இருக்கு. இந்த சோம்பேறித்தனத்தை போக்கணுமே ஆனால் என்ன பண்ணா அவனுக்கு சுறுசுறுப்பு வரணும். சுறுசுறுப்பு கொடுக்கக்கூடியதான வடிவமாக இருக்கலாம். அதனால்தான் பாருங்க, சுறுசுறுப்பு இருக்கிறவனிடத்தான் பணம் வரும். ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பான் சில பேர். அது பண்ணணும், இது ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஏதோ லாபமா இருக்கு அப்படின்னு நிறுத்தப்படாதோ கிடையாது. சைட்ல ஒரு 4 பிசினஸ் ஆரம்பிக்கணும், இன்னும் ஜாஸ்தியா இருக்கணும். அது என்ன பண்ணணும், டைவர்சிஃபை பண்ணணும். அப்படிப்பா ஒண்ணுல நட்டம் வந்தாலே இன்னொன்னு லாபம். ஆனா ஒண்ணுல நட்டம் வந்து பொறுத்துக்கிறானோ இல்ல, அதையும் இம்ப்ரூவ் பண்ணணும். அது எவ்வளவு பணம் வந்தாலும் போராதுன்னு எப்படி நினைச்சுட்டு இருக்கானோ அதே போல எக்கனாமிக் வெல்ஃபேர், இதை சம்ஸ்கிருதத்துல சொல்லணும்னா அபியுதயம். ஆபிமுக்கேன உதேதீதி அபியுதய, இது மனுஷனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லும். கட்டோபனிடத்துல சொல்லும்போது ஸ்ரேயஸ்ய பிரேயஸ்ய மனுஷ்யமேதது சௌதம்பனீத்ய விவினக்தி தீரா தயோஸ்ய ஸ்ரேய ஆததானாய ஸ்ரேயோ பவதி பிரேயோ மந்தார் யோகக்ஷேமா க்ருணீதே அப்படின்னு ஸ்ரேயோ மார்க்கம் பிரேயோ மார்க்கம் நடத்திருக்க. அதே போல இந்த என்டர்பிரைசிங் நேச்சர் இவனுக்கு இருக்கணும். அதற்காகவே அம்பாள் என்ன பண்ணினானா மகாலட்சுமி தாயாரா. அந்த மகாலட்சுமி தாயார் எங்க பிறந்தா உங்களுக்கு எல்லாம் தெரியும், பார்க்கடல்ல பிறந்த. எப்ப பிறந்தா? சாதாரணமா தோறோடதா கிடையாது. தேவதைகளும் அரக்கர்களும் 2 பேரும் சேர்ந்து அமுதத்தை அடையணும் என்பதற்காக அவ பார்க்கடலை அந்த பர்வத்தத்தை வச்சு, மந்தர பர்வத்தத்தை வச்சு அதை நல்லா கடையும் பொழுது அப்பொழுது விஷங்கள்லாம் உண்டாச்சு, மற்ற பதார்த்தங்கள்லாம் உண்டாச்சு. இன்னும் அமுதம் உண்டாகல. காமதேனு, கல்பவருஷம், இப்படிப்பட்டதான சிந்தாமணி, இப்படி எத்தனையோ பதார்த்தங்கள் உண்டாச்சு. அப்பொழுது அம்பாள் உண்டாய் அங்க பார்த்து மகாவிஷ்ணுவ அங்க இருக்கக்குள்ள அவரே சர்வ குணாபிராமம், எல்லா குணங்களுக்கும் மிக சிறந்ததாக இருக்கக்கூடியதான அவரே மகாவிஷ்ணுவை வரித்தாள் அப்படின்னு சாஸ்திரம். இப்படி மகாலட்சுமி தாயாராக அவதாரம் பண்ணி என்ன பண்ணினா அந்த மகிஷாசுரனை சொன்னா அப்படின்னு சரித்திரம் வந்த. அதையெல்லாம் இங்க சொல்றதுக்காகத்தான் இந்த ஸ்லோகத்துல இப்ப நம்ம பார்த்ததான மகிஷமர்த்தினியின் ரூபம் இங்க சொல்லப்படுறது. சுரவர வர்ஷிணி துர்தர தர்ஷிணி துர்முக வர்ஷிணி ஹர்ஷரதே. சுரவர வர்ஷிணி, சுரான தேவதைகள், தேவதைகளுக்கு எல்லா வரங்களையும் கொடுப்பவள். நல்ல எண்ணம் உள்ளவர்களுக்கு அவள் விரும்பியதான பொருள்களை கொடுப்பவள். இதுதான் சுரவர வர்ஷிணி. அவ்வளவுதானே. துர்தர தர்ஷிணி, யார சாதாரணமாக அடக்க முடியாதோ அவளையெல்லாம் அடக்குபவள். மனுஷியாளால சில பேர் அடக்க முடியாது. யாரையும் இந்த அகங்காரம் முடிச்சவள், இந்த ஈகோயிஸ்டிக் பீப்புளுக்கு பத்தில எதை சொன்னாலும் அவளை சொல்ற மாதிரி அவளை கோபவள். சின்ன விஷயமா இருந்தாலும் அகங்காரம் ஜாஸ்தி. நீங்க ஏதாவது ஒண்ணு போனீங்கன்னா டக்குன்னு அதை மாற்றி எல்லா தப்பும் உங்க மேல போட்டுருவா. அவதான் உலகத்துல ரொம்ப நன்னவா அப்படின்னு இருப்பா சில பேர். அப்படி ஈகோயிஸ்டிக் பர்சன்ஸை நீங்க ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம்.
ஆனா அவளையும் அடக்கி கொண்டு வருவாள் துர்தர தர்ஷினி. அது போல இல்ல, துர்முக மர்ஷினி. சாதாரணமா ஏழை ஜனங்கள் இருக்க பார்த்தா வாழ்க்கையில நொந்து போய் இருக்கக்கூடியதான மனுஷியாள். ஞாபகத்துல ஏன் நொந்து போனாவா? போன ஜென்மாவில எப்பவோ பண்ணின பாப்போம், இப்ப ஒன்றும் பண்ணல. ஒரு மனுஷனுக்கு சுகமோ துக்கமோ வருகிறது என்றால் இப்பிறவியில நீங்க பண்ணினது இல்லை. அது தனி பாக்கெட்னு சொல்லிட்டேன். பறக்கும் பொழுது சஞ்சித கர்மாவிலிருந்து தனியா ஒரு பகுதியை எடுத்து பிராரப்த கர்மான்னு கொடுத்து இதனுடைய சுக துக்கத்தை அனுபவிங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு பேங்க்ல ஒரு கோடி ரூபாய் இருக்கட்டும், என்ன பண்ணிருக்கா, ஒரு 10,000 கொடுத்து இந்த 10,000 எடுத்துன்னு வெளியூர் போயிட்டு வாங்க, மதுரைக்கு போகணும், வேற எங்கேயாவது திருச்சிக்கு போகணும்னா ஒரு 10,000 கொடுத்து போயிட்டு வாங்க. அப்ப என்ன, அவ்வளவுதான் செலவு பண்ண. அதுக்குள்ள மேல நான் பிளாஸ்டிக் கார்டை யூஸ் பண்றேன் சொல்லக்கூடாது, இவ்வளவுதான். இதுக்குள்ள போயிட்டு வாங்குவோம்னு சொல்ற மாதிரி இந்த ஜன்மாவில உங்களுக்கு இந்த சுக துக்கம் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்பிறவியில நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது மறுபடியும் சஞ்சித கர்மாவில தான் சேருது. அதனால ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பிறவியில வரக்கூடியதான சுகமோ துக்கமோ அவன் இப்பொழுது பண்ணினது இல்லை. அப்ப இப்பொழுது நான் பண்ணிட்டு இருக்கேன்னா இதுக்கு என்ன சார் லாபம் அப்படின்னு கேட்டேன்னா இதெல்லாம் அந்த சஞ்சித கர்மாவில போய் சேரும். ஒண்ணு. ரெண்டாவது, அதுக்கு ஆனுஷங்கிகமாக அந்த பை ப்ராடக்ட் நல்லது பண்ணிட்டு இருந்தேன்னா உங்க மனசு சுத்தமா இருக்கும். சித்த சுத்தி வந்தெல்லாம் இப்பிறவிலேயே உங்களுக்கு வேதாந்த ஞானம் வரலாம், மோட்சத்தையும் அடையலாம். அதற்காக இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வரக்கூடியதான துக்கங்கள் ஏதாவது இருந்தாலும் அந்த துக்கத்தினால மனசு உடைஞ்சு போயிடுவான். அப்படிப்பட்ட அவளுக்கெல்லாம் அம்பாளுடைய பக்தி பண்ணினோமையானால் அவனுக்கு புத்துணர்ச்சி கொடுத்து, வேண்டாம்பா உன்னை காப்பாத்த நானும் இருக்கேன். அம்பாளுடைய கடைக்கண் பார்வை எனக்கூடியதான ஊன்கோலை வைத்துக் கொண்டு இவ்வுலகத்தை முழுக்க ஜலிக்கக்கூடியதான ஒரு சக்தி கொடுப்பாளாம் அம்பாள். அதனால மனுஷன் கவலைப்படப்படாது. வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் உங்களை காப்பாற்றுவதற்காக ஒரு தத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லத்தான் துர்முக மருஷினி. அந்த முகத்தை தொங்க போட்டு என் வாழ்க்கையில் நான் ஏமாந்து போயிட்டேன்னு நினைக்கிண்டு அப்படி எல்லாம் டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. ஏன்னா நீங்க பண்ணின தப்பு இல்லை, இது ஏதோ ஒரு ஜென்மாவில் பண்ணிருக்கேன், அப்பொழுது நமக்கு தெரியாத. இப்பத்தானே அதனுடைய விளைவு வந்தப்பத்தானே தாங்க முடியாமல் இருக்க. ஆகையால் இது போல சந்தர்ப்பத்துல மனசை தளர விடப்படாது. ஏன்னா இன்னைக்கு பண்ணி அதனுடைய பலம் இன்னைக்கே வந்திருக்குமே. ஆனால் நம்ம நினைக்கலாம், ஆஹாஹா நான் பண்ணின தப்புனால இதை அனுபவிக்க வேண்டியதா வந்துருது அப்படின்னு கவலைப்படலாம். ஏதோ பிறவையில பண்ணினோம், அதனுடைய விளைவை அவசியம் இப்பொழுது அனுபவிக்க வேண்டியதா ஆயிடுது. ஆகையால் அம்பாளை சரணாங்கத்தை அடைஞ்சமையானால் உங்களுக்கு கவலை இல்லாம காப்பாற்றுவாள். அதனால சுரவரவர்ஷிணி துர்தரதர்ஷிணி துர்முக மர்ஷிணி ஹர்ஷரதே. அதோட மட்டுமல்ல, ஹர்ஷரதே எப்பொழுதும் ஆனந்தத்தில் மூழ்கிருப்பார், சந்தோஷமாக இருக்கா. இது கொஞ்சம் பார்க்கணும். அம்பாள் உபாசனையில் முக்கியமான ஒரு தத்துவம் என்னன்னு, மனுஷன் இருக்கிறதோட சந்தோஷத்தை அடைய முயற்சி பண்ண. நமக்கு என்ன கொடுத்திருக்கு, நம்ம என்ன பெற்றிருக்கோம் என்பதை சந்தோஷப்படணும். சரீரம் கொடுத்திருக்க, இந்த சரீரத்துல ஒரு கால் இல்லை ஒரு கை இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? கண் இல்லாம நமக்கு சரீரம் கொடுத்திருந்தா நம்ம பராமரிசம் எப்படி? பேச முடியல, நமக்கு ஊமையா பிறந்திருந்தோம்னா ஏதாவது பண்ண முடிஞ்சிருக்குமா? சவுடனா இருந்தா காயத்ரி மந்திரோபதேசமே ஆயிருக்காது. பாருங்க பாருங்க, எல்லாமும் இருக்கோ இல்லையா? ஏதோ கஷ்டம் வந்திருக்க, துன்பம் வந்திருக்க. அது என்னடா, அந்த துன்பம் இல்லாத போனா மானிட பிறவியே இல்லை. உபாபியாமே மனுஷ்ய லோகம். புண்ணியம் பாபம் சேர்ந்து இருக்கிறதுனால்தான் எந்த மனுஷனா எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் அவனுக்கு ஏதோ ஒரு குறை இருந்துட்டு தான் இருக்கும். குறை இல்லாதான மனுஷன் இருக்க முடியாது. அப்படி குறையே இல்லைன்னா அவன் தேவலோகத்துல பிறந்திருப்பான், மனுஷ லோகத்துல பிறந்திருக்க மாட்டான். அதில் சம்திங் இருக்கும். நமக்கு இப்படி வந்திருக்கு, அவ்வளவுதான். ஆனா இருக்கிறத வச்சுட்டு அவன் சந்தோஷப்படுறான் பார்த்தேடா, அது முக்கியமாக இவனுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். ஹர்ஷரதே திரிபுவன போஷிணி சங்கர தோஷிணி இல்விஷமோஷினி கோஷரதே திரிபுவன போஷிணி. மூலத்துல இருக்கக்கூடியதான ஜனங்கள் எல்லோரையும் அம்பாள் போட்டு இருக்கா. யாராருக்கு எது வேணுமோ அந்த சந்தர்ப்பத்துல அதுக்கு ஏதோ ஓரளவுக்கு வரும்படி பண்ணிட்டே இருக்கா. லோகத்துல ஜனங்கள் பாருங்க, ஒரு பைசாவும் இல்லையே சார், அவனும் சாப்பிடுறானா இல்லையா?
அவனும் ஏதோ ஒரு ஆடையை கட்டிட்டு இருக்கானா இல்லையா? ஒண்ணுமே இல்லதான், தரித்திரமா தான் இருக்கான். இருந்தாலும் ஏதோ ஒரு வாழ்க்கை அன்னைக்கு நடக்கிறதா இல்லையா? அம்பாள் போட்டு சுட்டுட்டா. ஞாபகம் வச்சுக்கோ, எல்லோரும் ஒரு எறும்பு இருக்கட்டும், ஒரு கொசு இருக்கட்டும், அதுக்கும் ஆகாரம் கொடுக்கறதுன்னு ஏதோ விதமாக நடந்துட்டு இருக்கா இல்லையா? அது என்ன ஆச்சுன்னு, நமக்கு எவ்வளவு இருந்தாலும் அவளை சாப்பிடுறாளே, நம்ம அதை சாப்பிடல, இதைதான் கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அவனவனுக்கு தக்கவாறு யாருக்கும் எதுவும் இல்லை என்று இல்லாமல் நடந்துட்டு தான் இருக்கு. மூலகத்தையும் அவளுடைய கர்மாவுக்கு தக்கவாறு போஷணம் பண்ணிட்டு இருக்க. அத்ரிபுவன போஷிணி, இதற்கு மேல சங்கர தோஷிணி. சிவனை பரமேஸ்வரனையே சந்தோஷப்படுத்துறானா அம்பாள். பரமேஸ்வரன் எப்படி இருந்தாலும் அவரையும் சந்தோஷப்படுத்தி அவருக்கு ஆனந்தமான ஒரு நிலையை கொடுத்து கொண்டிருக்கா. பார்க்க ஒரு பைசா இல்லை அவர்கிட்ட, இருந்தாலும் கூத்தாடிட்டு இருக்க. எப்படி சார்? அந்த வைராக்கியத்தினுடைய பராகாஷ்டை. எது எப்படி போனாலும் அதை பத்தி கவலையே படுறது கிடையாது. அப்படி இருந்த போதிலும் அந்த பரமேஸ்வரனை சந்தோஷப்படுத்தி அவருக்கு ஆனந்தமாக இருக்கும்படி பண்றார். ஒரு மனுஷன் சௌக்கியமா இருக்கணுமே ஆனால், நிறைவா இருக்கணுமே ஆனால், முக்கியமா என்னன்னா ஆசைக்காரி நன்றாக அமையணும். ஒரு கவி சொல்ற, ஆசைக்காரியானவன் சந்தோஷமாக கரெக்டா அமைஞ்சது அவனுக்கு சொர்க்கலோகம் போக வேண்டாம், இங்கேயே சொர்க்கத்தை பார்க்கலாம். இல்ல அது ரிவர் சைடு என்னடா, அவன் நரகத்துக்கு போக வேண்டாம், இங்கே நரகத்தை அனுபவிச்சிருப்பான். அதே மாதிரி அந்த பரமேஸ்வரனுக்கும் எதிலையும் பற்றதில் இல்லாம வைராக்கியத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியதான் அந்த மகாத்மாவையும் சந்தோஷமாக கூத்தாடும்படி பண்றாளாம். சங்கர தோஷிணி. அதோட இல்ல, கில்பிஷ மோஷிணி. கில்பிஷம் பாபங்கள், மனுஷியால் பண்ணக்கூடியதான பாபங்கள் இருக்கு பட்சல அம்பாளுடைய நாமஸ்மரணத்தினால போயிடுறது. ஒரு நாளைக்கு காயத்ரி மந்திரம் பண்ணல, கொஞ்சமா தான் பண்ணேள், எவ்வளவு பண்ணணுமோ அவ்வளவு பண்ணல, மற்றது மறந்து போயிட்டேள், அவசரம் வேற ஏதோ காரியம் இருந்தாலும் என்ன பண்றாள் அம்பாள், உங்க பாபத்தை எல்லாம் போக்கிறாள். நினைச்ச மாத்திரத்தினால சகல பாபத்தையும் போக்குறவள். ஆகியல் கில்மிஷ மோஷினி கோஷரதே. அதுக்கு மேல கோஷம். கோஷம்னு சொன்னா நம்ம சாதாரண சத்தம்னு நினைக்கிறோம். நிஜமா கோஷம்ங்கிற ஒரு பதத்துக்கு என்ன அர்த்தம்னா வேத சத்தம்னு. வேத கோஷத்துக்கு தான் கோஷம்னு பேரு. அம்பாளுக்கு சாமகான பிரியான்னு பேரு. அந்த சாமகானம் பண்ணிட்டே இருந்தா ரொம்ப சந்தோஷமா. சாமகானம்னு என்ன தெரியுமோன்னா ருக்வேதத்துக்கு மேல பாட்டுன்னு. வெறும் சாமாவை பண்ண முடியாது, ருக்குக்கு மேலதான் சாமாவை பாட முடியும். அந்த ருக்வேதம், அதுக்கு மேல இந்த சாமகானம் இதெல்லாம் பண்ணினா அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டமா. கோஷரதே, அந்த கோஷத்துல வேத கோஷத்துல சந்தோஷப்படுத்துறவள். ஏன் அந்த வேத கோஷம் தான் ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத பாதூலிகா அப்படின்னு அந்த ஸ்ருதி மாதாக்கள்ல அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்காங்க. அப்படி இந்த ஸ்ருதிக்கு அர்த்தமா இருக்கக்கூடியதான பரதத்துவம் அம்பாளுடைய சுரூபமா இருக்கிறதுனால கோஷரதே. அதற்கு பிறகு கசிப பிரஜாபதிக்கு 2 ஆத்துக்காரிகள். ஒரு அம்மாவுக்கு தனுன்னு பேரு, இன்னொரு அம்மாவுக்கு திதின்னு பேரு. இன்னொரு ஆத்துக்காரி அதித்தின்னு இருக்கா. அந்த அதிதிக்கு பிறந்தவாள்னா தேவதை. இந்த தனு திதி இவ 2 பேருக்கும் பிறந்தவா எல்லாரும் அரக்கர்கள். அதனாலதான் சில பேரை தனுஜாள்னு சொல்லுவான், சில பேர் தைத்தேயாள்னு சொல்லுவான். தைத்தியாள் தைத்தேயாள் இவள்லாம் திதிக்கு பிறந்தவா. திதியினுடைய குழந்தைகள் தைத்தியாள், அதித்தியனுடைய குழந்தைகள் ஆதித்யாள். ஆதித்யாள்னு ஆதித்யாள், வசவாள், ருத்ராள் இவாள்லாம் எப்படி அதிதிக்கு பிறந்தார். அந்த அதிதி அதிதித்யவர் அதிதிர் அந்தரிக்ஷம் அதிதிர் மாதாச பிதாச புத்ரா விஸ்வே தேவா அதிதி பஞ்சஜனா அதிதி ஜாதம் அதிஜனித்வம் அப்படின்னு வேதங்கள்ல அதிதியை சர்வாத்மாவாக தேவமாதாவாக சொல்லும். அப்படி இந்த கச பிரஜாபதியுடைய இந்த 2 ஆசைக்காரிகளுக்கால திதி தனு இவாளுக்கு 2 பேருக்கும் பிறந்தவா எல்லாரும் அரக்கர்கள். இப்படி இந்த தானவாள் தைத்தியால் இருக்கால இவாளுக்கு என்னென்ன மனசுல எப்பொழுதும் தான் மட்டும்தான் சௌக்கியமா இருக்கணும்னு ஒரு செட்டு, இன்னொரு செட்டு யார் எப்படி போனாலும் இன்னொரு அழணுங்கிறது. ஒரு பேர் என்ன, நான் மட்டும்தான் சௌக்கியமா இருக்கணும், இன்னொருத்தரை பத்தி எனக்கு வேண்டாம், எல்லா நன்மையும் எனக்குத்தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஒருத்தன். இன்னொருத்தன் என்னென்ன, நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, இன்னொருத்த சௌக்கியமாவே இருக்கப்படாதுன்னு நினைக்கிறோம். நம்ம
மனுஷியாளுடைய மனசுலையும் இருக்கு. நம்ம என்னமோ நினைக்கணும், இதை நல்லா யோஜனை பண்ணி பாருங்க. மனுஷியாளுடைய மனசுல சில சமயத்துல இருக்குது. அவைகளை தான் திதி தைத்தியாள் திதிஜாள்னு சொல்றது. அந்த தானவாள் தைத்தியாள் அந்த எண்ணங்கள் இருக்க பார்த்தா அதையெல்லாம் போக்குறவள். அதை சொல்றதுக்காக தனு ஜனி ரோஷிணி, தனு ஜனி ரோஷிணி, அத ராகத்துக்காக தனுஜ நிரோஷிணின்னு வச்சுக்கிறான் போட்டோம். தனுஜனி ரோஷிணி, தனுடைய குழந்தைகளா இருக்கக்கூடியது அந்த கெட்ட எண்ணங்களை நீப்பவள். திதி சுர போஷி ரோஷிணி, திதி சுத, திதியுடைய குழந்தைகளை ரோஷிணி. அதுக்கப்புறம் துர்மத சோஷிணி, துர்மதமாக இருக்கிறவா கெட்ட எண்ணத்தோட இருந்து கொண்டு மதித்து இருக்க பத்தியில அவளை என்ன பண்றான்னு இப்ப மதித்து போகணும்னு அவளுடைய கொழுப்பை குறைக்கணும். அத பண்றாள். அவளுக்கும் கஷ்டமா என்னதுன்னு காமிச்சு அதுக்கப்புறம் அவளுக்கு நல்ல வழியில புத்தி திரும்பப்படி பண்றா. தனுதி தர்மத சோஷிணி சிந்து சுதே, பிறவி இல்லாத அம்பாள சிந்து சுதேன்னு சொல்றா. சமுத்திரத்துல பிறந்தவள். சமுத்திரத்துல பிறந்தவள்னா மகாலட்சுமி வடிவமாக இருந்து கொண்டு சமுத்திரத்துல பிறந்தவள். அம்பாளுக்கு எப்படி சிந்து சுதேன்னு பேர் வந்தது? பார்க்கடலை கடையும் பொழுது அந்த பார்க்கடல்ல இருந்து உண்டானாள். ஆகையால் சமுத்திரத்தினுடைய கன்யா, சமுத்திரராஜ தனயா அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சிந்து சுதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யகபர்த்தினி தைல சுதே. இது வரைக்கும் 2வது ஸ்லோகமாச்சு. மகாலட்சுமியினுடைய அவதாரம். இன்னைக்கு விசேஷமாக மகாலட்சுமி பூஜை. அதுக்கு அடுத்தது ஐ ஜகதம்ப மதம்ப கதம்ப வன பிரியவாசினி ஆசரதே சிகிரி சிரோமணி துங்க ஹிமாலய சுங்க நிஜாலய மத்யகதே மது மதுரே மது கைடப கஞ்சினி கைடப பஞ்சினி ராசரதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யகபர்த்தினி தைலசுதே ஐ ஜகதம்பா. அம்பாள் எப்படிப்பட்டவள்? உலகத்தை பெற்றவள். கேதோ வா இமானி பூத நிஜாயந்தே அப்படின்னு பிரம்மஸ்வரூபம். எல்லா உலகங்களையும் படைத்தவள், உலகங்களை காப்பாற்றி கொண்டிருப்பவள், கடைசியில் தன்னிடத்துல எல்லா உடன்களையும் ஒடுக்கி கொண்டிருக்கிறவள். அம்மா மாதிரி அபிமானத்தோட எல்லா பிராணிகளிடத்திலையும் திவ்யமான ஒரு அபிமானம், அனுராகம். அதனாலதான் அம்பாள ஐ ஜகதம்பா. உலகத்துக்கு அம்மாவா இருந்தா என்ன பிரயோஜனம்? மதம்பா, என்னுடைய அம்மா. என்னுடைய அம்மா அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? யாரோ எங்கேயோ காப்பாத்துறான்னு இல்லம்மா, ஒவ்வொரு பிராணிக்கும் அவளை யாரை காப்பாற்றி கொண்டு அபிமானமாக அவளை கவனித்துக் கொண்டிருக்காளோ அவ அம்மா. புருஷனா இருந்தாலும் சரி, சில சமயத்துல நமக்கு ரொம்ப வாழ்க்கையில கஷ்டமா இருக்கும் பொழுது அவரை போய் பார்த்துட்டு வந்தா சந்தோஷம். அவர் என்ன பண்ணினார்? வெறும்னு பார்த்தாலே இதான் அந்த அம்பாளுடைய தத்துவம். வேற ஒண்ணும் வேண்டாம், போய் பார்த்துட்டு வந்தா அவர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வந்தா ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம். மனசுல ஏதோ பாரத்தை இறக்கி வச்சா போல ஒரு அபிமானம். எங்கேயோ வெளியூர்ல இருந்து வந்துவா ரமண பகவானை பார்க்கணும்னு, அவரோட பேசணும். அவர் பேசுறது இல்லை, அவர் பாட்டு உட்கார்ந்து இருக்காரு. எதுக்குமே உட்கார்ந்துட்டு வந்துட்டார். என்னடா ஆச்சுன்னார்? மனசு நிம்மதியா இருக்கு சார். என்னமோ டவுட், 1000 டவுட் எழுதி வச்சிருந்தே கேட்கணும்னு போய் உட்கார்ந்தா எல்லா டவுட்டுக்கும் ஆன்சர் வந்துருக்குன்னா சரி சொல்லுன்னு. தெரியல சார், கேள்வியும் மறந்து போச்சு, ஆன்சர் மறந்து போச்சு. கேள்வி இருந்ததுன்னா டவுட் வந்திருக்கா இல்லையா போச்சு. அதே மாதிரி தன்னிதோகம் தியாக, அப்படிப்பட்ட மகான்களுடைய சந்நிதியில மனசுக்கு கிளேசங்கள்னா போயிடும். அப்படி கிளேசம் யாரு போறதோ அவள் தான் அம்பாளுடைய ஸ்வரூபம். ஐ ஜகதம்ப மதம்ப. அம்பாள் எங்க இருக்கலாம்? கதம்ப வன பிரியவாசினி. கதம்ப வனத்துல எப்பொழுதும் இருக்கலாம். சுதாசாகர மத்தியஸ்த கதம்ப வனவாசினி. கதம்ப விருட்சங்கள் அப்படின்னு அடப்பங்காடு மதுரைக்கு பக்கத்துல அந்த காட்டு நடுவிலேயே அம்பாள் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப மதுரையில போனேன்னா ஒரு மரம் இல்லை. ஒரு காலத்து ஒரே காடா இருந்ததான். அந்த காட்டுக்குள்ள அந்த கதம்ப வனத்துக்குள்ள அம்பாள் இருந்தாங்க. அப்படி இருந்தது. இப்பதான் டவுன் ஆயிடுது, எல்லாம் ஒவ்வொன்னா எடுத்துக்கிட்டோம். ஆனா இந்த கதம்ப வனங்கள் அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டமா அதுக்குள்ள இருப்பாள்.
அப்படி கதம்பவன பிரியவாசினி ஆசரதே சந்தோஷமாக இருக்கணும், அந்த நிறைவான மனசோட இருக்கணும், சிரிச்சுட்டு இருக்கணும். எப்பொழுதுமே அம்பாளுக்கு சிரிச்சுட்டு இருந்தா ரொம்ப நல்லது. அதுக்காக சிரிக்கிறது, கைகொட்டி சிரிக்கிறது விகடாட்ட ஆதம் பண்ணப்படாது. மனசுல உள்ளூர் ஒரு ஆனந்தம் இருந்தா தான் அது வெளியில வரும். ஆனா அந்த ஆனந்தம் எப்பவும் சில பேர் சிடுமூஞ்சியாட நின்றுகிட்டே இருப்பான் பார்த்தல, அப்படி இருக்கக்கூடாது. அழுதுண்டே இருந்து என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில இருக்கிறத வச்சு நம்ம அதை முன்னுக்கு வரத்துக்காக வழியை பார்க்கணும். மனசுல ஒரு திருப்தி இருக்கணும், அந்த சந்தோஷம் ஆசம் அது இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா இருக்கிறத ட்ரை பண்ணும். ஆசரதே அம்பாள் எங்க இருக்கலாம்? சிகிரி சிரோமணி துங்க ஹிமாலய துங்க நிஜாலய மத்யகதே. சிகரி சிரோமணி, சிகரின்னா அந்த பீக்ஸ், மலையினுடைய உச்சிகள்லாம் இருக்கு பத்தில, அந்த மலை உச்சிகளுக்கு ரொம்ப சிறந்ததான இடம் எது அப்படின்னா ஹிமாலயம். சிகரி சிரோமணி துங்க ஹிமாலய, மிக பெரிய மலையான ஹிமாலயம் இருக்க, அந்த ஹிமாலயத்தினுடைய சுருங்கம், அதனுடைய உயர்ந்ததான ஒரு உச்சி, அதுக்கு அதுதான் நிஜாலயம் ஜெகதே, அதான் அம்பாளுக்கு ஆலயம். அம்பாள் இருக்கக்கூடியதான இடம் இது ஹிமாலய பர்வதம். அங்கேயே பிறந்தால் அங்கேயே இருக்கா. அங்கே ஒரு பாகம் தான் உங்க கைலாசமோ பார்த்தல, மாப்பிள்ளைக்கு கொடுத்துட்டாரோ என்னமோ தெரியல. ஹிமாலயம் அந்த கைலாசம் ஹிமாலயத்தினுடைய ஒரு பாகம் தான். அங்கே ஆனந்தமான அம்பாள் இருக்கா அப்படின்னு சிகரி சிரோமணி, மலை உச்சிகளுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கக்கூடியதான மிக பெரியதான மலை துங்க ஹிமாலய சுருங்க நிஜாலய மத்யகதே. இந்த ஸ்லோகங்கள்ல எப்படின்னா, ஒரு லைன் முழுக்க ஒரு நாமாவா இருக்கும், இன்னொரு லைன்ல என்ன 7-8 நாமா வரும், ஒன்னும் உங்களால சொல்ல முடியாது. அப்படி மது மதுரே, அம்பாண்டிய ஸ்வரூபம் என்ன? மது மதுரே, இனிமையாக பேசுறவள். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அம்பாளுடைய வாக்குல இருந்து வரக்கூடியதான ஒரு வார்த்தை இருக்கே, தேனொழுக கொட்டக்கூடியதான வாழ்க்கை. சரஸ்வதி மாதா 1/2 மணி நேரமா சிவனுடைய வைபவங்கள்லாம் வச்சுட்டு வீணையில தான் வாசித்துக் கொண்டே இருக்கிற, கூட சேர்ந்து பாடிட்டு இருக்கலாம். விபஞ்சா காயந்தி விவிதமபதானம் பசுபதே, அந்த பசுபதியினுடைய திவ்யமான சரித்திரத்தை அம்பாள் பாடிக்கொண்டே இருக்கா வீணையோடு சேர்ந்து. அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணினா, தலித சிரசா சாது வச்சனே, ஒரு எல்லாம் பாட்டு முடிஞ்ச பிறகு சாது அப்படின்னு இனிமேல சரஸ்வதி பார்த்தாச்சு. அந்த சாதுங்கிற ஒரு வார்த்தையில இருக்கக்கூடியதான மாதுரியம், அதை பிறகு இனிமேல நம்ம எவ்வளவு பாடினாலும் இனிமேல அது எடுக்காது. அதனால அது எடுப்பா இருக்காதுங்கிறத நிச்சுலைய திச்சோலே நனிபிருதம், தன்னுடைய வேலைய மேலாக்கினால மனசை வச்சு விட்டாலும் போரும், இன்னைக்கு இனிமேல பாடல அப்படின்னு. சரஸ்வதி மாதா வீணைக்கு சாகித்யத்துக்கு அதிபதி. அப்படிப்பட்டதான அந்த அம்பாளுடைய ஒரு வார்த்தையை விட அழகா இருக்கு அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கணும்? அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் மது மதுரே, அது இன்னது என்று சொல்ல முடியாத அவ்வளவு அழகான ஒரு ஸ்வரூபம். மது கைடபகந்தினி, மது கைடபால் எனக்கூடியதான 2 பெயர்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆசை இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் மது. உலகத்துல இருக்கக்கூடியதான மற்ற விஷயங்களை சுவைத்தல். தேனு என்னத்தான், தேனானது சுவைக்கிறதுக்கு நன்றாரு. அதே போலயே சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு சுவைக்கிறது அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு மது. அதுல ஒரு ஆசை இருக்கு, அதுக்கு கீட்டபம்னு பேர். கைட்டபம்னா என்ன அர்த்தம்? இது வேணும் அது வேணும் அது வேணும், இவன் அனுபவிக்கல, வேணும் வேணுங்கிறதையே கவலைப்பட்டிருக்கான். மாடர்ன் டே ஐடி பீப்புள் மாதிரி. காலையில 7 மணிக்கு போவான், ராத்திரி வந்தா உண்டு, இல்லைன்னா இல்லை. ஆனா என்ன ஆச்சுன்னா, அது வாங்கணும் இது வாங்கணும், இது எல்லாம் வாங்கி வச்சிருக்கா, அனுபவிக்கிறதே கிடையாது. பழைய நாள்ல நம்ம எத்தனை அனுபவி, குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்கு இடம் இருக்கா இன்னைக்கு பிளாட்ல பாருங்க. என்னவோ இது சிவிலைசேஷன் அதை கொடுத்துருக்கு இதை கொடுத்துருக்குறாங்களே தவிர சாதாரணமா சின்ன நல்ல காத்து இல்ல. காத்தோட வெளியில வரணும்னா பீச்சுக்கு போனாதான் காத்து, உங்க ஆத்துல காத்து கிடையாது. படுத்துக்கணும்னு ஏசியில தான் நீங்க இருக்கிறத தவிர நேச்சுரல் பிரீஸுங்கிறது கிடையாது. நம்ம என்னென்ன பண்றோம், அதை பண்றோம், இது பண்ணோம், அதை அடைஞ்சோன்னு அப்படி இல்லை. அவன் சின்ன சின்ன விஷயங்கள் வேணும் வேணும்னு எதிர்பார்க்கிறான் பார்த்தலாம், அதங்க கைட்டபம்னு பேரு. அதை அனுபவிக்கிறான் பாருங்க, விடாம
அதுக்கு மதுன்னு. இப்படி மது கைடப கஞ்சினி இதென்ன அவளை அவமானப்படுத்துறது உமக்கு என்ன சுவாமி அவ்வளவு இதுங்கிறட. அது இருக்கிற வரையும் உங்க மனசு ஆத்ம தத்துவம் பக்கத்துல திரும்பலியே. வேதாந்தத்தை கேட்கணும், பகவத்கீதை கேட்கணும், உபனிஷத்தை அறியணும் அப்படின்னு நினைக்கிறடா இல்ல. உங்களுக்கு அது இருக்கா இது இருக்கா, அந்த மிக்சி வந்திருக்கா இது வேற ஏதாவது வந்திருக்கா, இப்படியே ஓடிண்டே இருக்கே தவிர மனுஷனுடைய மனசு இதை பார்க்கணும். நம்மளை தாத்தா நம்ம ஏன் பிறந்தோம், நான் யார் அப்படிங்கிற எண்ணம் யாருக்காவது வருதோ அதே எனக்கு தெரியுமே சார் நான் யாருன்னா அவன் பேரை சொல்லிடுறேன். நான் மனுஷன், நான் இந்த பேரு இதானா, அது இல்லை. தப்பா புரிஞ்சுங்க. உங்களுடைய சொரூபமாக சாட்சாத் அம்பாளுடைய சொரூபம், அந்த சக்தி தான் தாங்கள் அப்படிங்கிறது தெரியணும். அதற்காகத்தான் என்ன பண்ணிட்டு இருக்கலாம், மது கைடப கஞ்சினி கைடப பஞ்சினி இவட சொன்னாள். எப்படி உடம்புல சுறுசுறுப்பை ஏற்றி தூங்கி கொண்டிருக்கக்கூடியதான மகாவெட்டியை எழுப்பி அவரிடத்துல இருக்கக்கூடியதான அந்த மாயை யோக மாயை நீக்கி விட்டு மாயை நீக்கி பிறகு அவருக்கு சுறுசுறுப்பை கொடுத்து 5000 வருடம் அவருக்கு ஒரு சக்தியை கொடுத்து அதற்கு பிறகு நான் அதே போலயே நாமும் ஜெயிக்கணுமே. ஏனால் வாழ்க்கையில என்ன வேணும், ஹார்டு ஒர்க். ஒரு நாள் முயற்சி பண்ணினா போறேன், விடாமுயற்சி இருந்துருக்கணும். முயற்சியோடு இருக்கிறோம், ஒரு நாளும் தாழ்ந்து போக மாட்டோம். அதே போல இது வேட்சேனையானால் இது இந்த ஜென்மால படிக்கலைன்னா என்ன சார் வேஸ்ட்னு நினைக்கவே விடாது. வேதாந்தம் மட்டும் ஒரு நாள் கிளாஸுக்கு வந்தா 10 நிமிஷம் கிளாஸுக்கு வந்தா போறோம். அதனால லாஸ்ட் 10 மினிட்ஸ் வரேன்னு நினைக்காது. 10 நிமிஷம் வந்தாலும் வேஸ்ட் ஆகாதுன்னு சொன்னே தவிர அந்த சம்ஸ்காரங்கள் அப்படியே இருக்கான். உபனிஷத்து என்ன சொல்றது, இந்த சம்ஸ்காரங்கள் உங்களை விட்டு போகாது, மோட்சம் வர வரைக்கும் விட்டு போகாது. மற்றதெல்லாம் நீங்க மறந்து போயிடலாம். இது பண்ணினேன் அது பண்ணினேன் இதை வாழ்க்கை எல்லாம் மறந்து போயிடலாம். எப்பவோ வேண்டாம், இப்பவே மறந்து போயிடும். நீங்க ஆபீஸ்ல என்னென்ன பண்ணீங்கன்னா ரிட்டையர் ஆகி ஒரு 10 வருஷம் அந்த பிறகு ஞாபகம் இருக்கும். ரூல்ஸ் எல்லாம் சிலதான் ஞாபகம் இருக்கும், சிலதெல்லாம் மறந்து போயிடும். எல்லாம் மாறி போயிடுது சார், ஒன்றும் தெரியாது சார் அப்படிங்கிற. ஆனா இது வேதாந்தம் ஒரு நாளும் உங்களை விட்டு மறக்காது, மோட்சம் வர பரியந்தம் மறக்காது. ஆயால் கைடப பஞ்சினி அந்த பதார்த்தத்தை கொண்டு இவனுக்கு சுறுசுறுப்பை கொடுத்தார். ராசரதே அதுக்கு மேல ராசம். இங்க ராசம்னு சொன்னா ராசலீலை அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தில் பண்ணின ராசலீலை தான் நமக்கு ஞாபகம். இந்த ராசலீலை நம்ம மனசுல கோலாட்டம், கோலாட்டம்ங்கிறதுக்கு ராசம்னு பேர் உண்டு. அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டமா அது ஒண்ணு. நியாயமா இன்னொரு அர்த்தம் இருக்கு, ரசோ வைசா ரசகிருஷ்யேவாயம் லத்வா நந்தி பவதி அப்படின்னு. அந்த பிபரே பிரம்ம ரசம். அந்த உபனிஷத்து ரசத்தை கேட்டு கேட்டு அதுல ஒரு ஆனந்தமும் ஒரு சந்தோஷம். அந்த ராசத்துல எப்பொழுதும் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோலாட்டம் ஆடிட்டு இருக்கான்னு அர்த்தம் இல்ல, அது இருக்கட்டும். ஆனா வசுதா நிஜமான அர்த்தம் என்ன, அந்த பிரம்ம ரசம் இருக்கே உபனிஷத்துல சொல்லி இருக்கக்கூடியதான தத்துவம், அதுலயே எப்பொழுதும் ரசித்துக் கொண்டிருப்பவள். முன்னால கோஷரத்தையேன்னு சொன்னேன், இப்பொழுது ராசரதே. முன்னால சொன்ன கோஷரதம் சாதாரணமான கர்ம காண்டமும் உபாசனா காண்டமும், இங்க இருக்கக்கூடியது உபனிஷத்து ரசம், வேதாந்த ரசம். அந்த ஆத்ம தத்துவம் இருக்கே அதை நம்ம ஒரு 5 நிமிஷம் சமாதியில பார்த்தா போறோம். தியானம் பண்ணிட்டே இருந்தோம், 10 வருஷம் ஆகட்டுமே, ஒரு நாளைக்கு உங்களை அறியாமலேயே உங்க மனசு நின்றுபடு. வேதாந்தத்தை கேட்டுட்டே இருந்தோம், ஒரு நாள் ஒரு க்ஷணம் உங்க மனசு நின்னா போறோம். இப்படி அப்படின்னு இல்லை, அரை மணி தான் நிக்கணும், ஒண்ணும் இல்லை. வேதாந்தத்தை கேட்டுட்டே இருக்கும் பொழுது ஒரு க்ஷணம் உங்க சரீரமும் மறந்து அதை நீங்க பார்த்தீங்கன்னா போறோம். என்ன அந்த தத்துவம் நன்றாக புரிஞ்சு போயிடும். அப்படி அந்த பிரம்ம ரசத்திலேயே சமாதி யோகத்திலேயே அம்பாள் மொழி இருக்கிறவள். ஆயால் மது கைடப கஞ்சினி கைடப பஞ்சினி ராசரதே ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்யக பர்த்தினி தைலசுதே யோக நித்ராம் யதா விஷ்ணு ஜகத்யேகார்ணவீக்ரதே ஆச்சரியசேஷமபஜத் கல்பாந்தே பகவான் பிரபு ததாஸ்வாவசுரோ கோரௌ விஷ்ணு கர்ணமலோத்ஸ விக்யாதோ மதுகைடபௌ விஷ்ணு கர்ணமலோத்ஸௌ ஹந்தும் பிரம்மாணமுத்யதௌ அப்படின்னு மார்க்கண்டேய புராணம். இப்படி அவர் பறந்தார், அவருக்கு மேல இப்படி நடந்ததுங்கிற திவ்யமான ஒரு சரித்திரத்தை சொல்றார். அதற்கு பிறகு ஐஷத கண்ட விகண்டித ருண்ட விதுண்டித சுண்ட கஜாதிபதே
ரிபுகஜ கண்ட விதாரண சண்ட பரக்கிரம சுண்ட மிருகாதிபதே நிஜ புஜ கண்ட நிபாதித கண்ட விபாதித முண்ட பட்டாதிபதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யக பர்த்தினி தைலசுதே ஐஷத கண்ட விகண்டித ருண்ட விதுண்டித சுண்ட கஜாதிபதே. மகிஷனை கொல்லக்கூடியதான சந்தர்ப்பத்துல தேவாசுர சங்கிராமம் யுத்தம் நடக்கிறது. அம்பாள் ஒண்டியா நடந்துட்டு இருக்கா. அந்த பக்கத்துல சைன்யங்கள்லாம் வந்துருக்கு. அந்த சைன்யங்கள்ல ஆயிரக்கணக்கான யானைகளை அதனுடைய சிரசு அந்த யானையுடைய தலையெல்லாம் வெட்டி விட்டாராம். வெட்டுறது மட்டும் இல்லாமல் அதனுடைய துதிக்கையெல்லாம் வெட்டி இருக்கலாம். ஏன்னா அத்தனை யானை படைகள் ஒரே தின அம்பாளுக்கு மேல வந்தது. அதான் சொல்றார் ஐசத கண்ட விகண்டித, நூற்றுக்கணக்காக 100 துண்டாக வெட்டப்பட்டதான ருண்ட விதுண்டித சுண்ட கஜாதிபதே. சுண்டமுன அதனுடைய துதிக்கை, அந்த துதிக்கைகளும் துதிக்கையோடு கூடியதான தலைகளையும் சேர்த்து வெட்டியிருக்காள். சுண்ட கஜாதிபதே ரிபுகஜ கண்ட விதாரண சண்ட பராக்கிரம சுண்ட மிருகாதிபதே. அம்பாள் மட்டும் இல்லையா, அம்பாளுக்கு முன்னால இருக்கக்கூடியதான வாகனமா இருக்கக்கூடியதான சிம்மம் மிருகராஜா இருக்கார் பார்த்தீங்களா, அது என்ன பண்ணிட்டு பராக்கிரம சுண்ட விதாரண சண்ட ரிபுகஜ கண்ட, சத்ருக்களுடைய யானைகளுடைய கண்டஸ்தலத்துல தன்னுடைய கையால அடிச்சு அந்த யானையை கீழே தள்ளி விட்டான். அப்படி நிறைய யானைகளை அந்த சிம்மமே கொண்டு ரிபு கஜ கண்ட, ரிபு சத்ருக்கள், சத்ருக்களுடைய யானைகள், அந்த யானைகளுடைய கண்டஸ்தலத்தை உடைச்சதான விதாரண கண்ட, உடைச்சதான சாமர்த்தியம் உள்ளதான பராக்கிரம சுண்ட மிருகாதிபதே. அப்படிப்பட்டதான மிருகராஜாவை தன் வாகனமா வைத்துக் கொண்டிருக்கிறவள். நிஜ புஜ தண்ட நிபாதித கண்ட விபாதித முண்ட விபடாதிபதே. சண்டன் முண்டன் என்று 2 சைனிகள். இவ 2 பேரும் அவ பக்கத்துல இருக்கக்கூடியதான அரக்கர்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடியதான சேனாதிபதிகள். அவ 2 பேரும் சண்டைக்கு வந்தா. முதல்ல தூம்ரலோச்சனன்னு ஒருத்தன் வந்தான். அந்த தூம்ரலோச்சனன் என்ன பண்ண, குங்காரேண இவதம் பஸ்மசாச்சகாரம் விகாததா, அம்பாளை பிடிக்க ஓடி வந்தானா. எப்படி கேசாகர்ஷணனை தூத கௌரவமாகமிஷ்யதி, கூந்தலை பிடிச்சுட்டு தர தரான்னு அழைச்சுட்டு போறேன், நான் இழுத்துட்டு போறேன்னு வந்தானங்க. அவன் அம்பாள் பார்த்தாரு, மறுபடியும் கிட்டே வரட்டும். அதுக்கு முன்னால நல்ல வார்த்தையை எத்தனையோ சொல்லி பார்த்தா, வேண்டாம்பா என்னால முடியாது, உங்க ராஜாவை வர சொல்ல, சண்டை போடுவோம், சண்டை போட்டு ஜெயித்த பிறகு எடுத்துக்கலாம், ஆனா அதுக்கு முன்னால வர முடியாது, எவ்வளவு சொல்லி பார்த்தேன், சொன்னா கேட்கல. அம்பாளை அழைச்சுட்டு போகணும், இழுத்துன்னு போகணுங்கிறதுக்காக ஓடி கிட்ட வரான். கிட்ட வந்ததுன்னா அம்பாளை கும்புனால அவ்வளவுதான், எரிஞ்சு போயிட்டாங்க. பரமேஸ்வரன் மன்மதனை எரிக்கிறதுக்காக 3வது கண்ணை திறந்தார். அடுத்த க்ஷணம் என்னாச்சு, அந்த கண்ணால திறந்தது அந்த ஸ்வரூபம் முழுக்க ஒரு தூசி. ஞானாக்கிரகி சர்வகர்மாணி பத்மசாத்குருதேர்ஜுனான்னு சொன்ன பிரகாரமாக பத்மவாயிட்டான் மன்மதன். அதே மாதிரி அம்பாள் என்ன பண்ணினா, அந்த தூம்ரலோச்சனனை அவனை பூங்காரத்தினாலேயே நாசம் பண்ணிவிட்டா. தூம்ரலோச்சனன்னு என்ன அர்த்தம், தூமும்னா புகை, அந்த கண்ணு புகை மாதிரி இருக்கு அவனுக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், புகையில நமக்கு என்ன அந்த பக்கத்துல இருக்கிற பொருள் நல்லா தெரியுமா, தெரியல. அதே போல பார்க்கக்கூடியதான பொருளை நன்றாக பார்க்க முடியலை. அவன் கண்ணு கலங்கி இருக்கு, கண்ணு மறைக்கப்பட்டிருக்கு. ஆகையால் என்ன பண்றது, இருக்கிற பொருளை இருக்கிறதாக நன்றாக பார்க்காதவன். அப்படிப்பட்டதான அவனுடைய கண்ணு அப்படி இருக்கிறதுனால நல்லதையே பார்க்க மாட்டேங்கிறான், வேற ஏதோ பார்க்கிறான். அப்படிப்பட்டதான அவனை புங்காரத்தினாலேயே அழித்தாள் அப்படின்னு சொல்ற. அழித்த பிறகு அந்த சும்பனும் நிசும்பனும் என்ன பண்ணியிருக்க, பிறகு வேண்டாம்னு சொல்லி சண்டமுண்டாள்னு 2 பேரை அனுப்பிச்சிருக்கா. அந்த சண்டமுண்டாள் அவளுடைய சைன்யத்தோட நிறைய சைன்யங்கள் அப்ப அவளோட வந்து அம்பாளோட சண்டை போடுற. அந்த சண்டை போட்டும் பொழுது நிஜ புஜ தண்ட நிபாதித, தன்னுடைய புஜதண்டத்தினாலேயே தன்னுடைய சக்தி பராக்கிரமத்தினையும் நிபாதித கண்ட விபாதித முண்ட பட்டாதிபதே, அவளுடைய அந்த
சண்டன் முண்டன் இருக்காளே அவளுடைய பட்டாதிபதிகளவா சைன்யாதிபதிகளா இருக்கிற அவளை துண்டு துண்டா வெட்டி விட்டாளாம். விபாதித கண்ட விபாதித வெட்டி கீழே போட்டு விட்டான். விபாதித முண்ட பட்டாதிபதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி சம்யகபர்த்தினி கைலசுதே. இதுவரைக்கும் இந்த மகாலட்சுமி அவதாரத்தினுடைய ஒரு ஸ்வரூபத்தை பார்த்தோம். அதற்கு பிறகு அம்பாள் மகா சரஸ்வதி அவதாரமா எடுத்துட்டு பார்க்கணும். காளி, லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த மூணும் சேர்ந்துதான ஒரு ஸ்வரூபம் தான் நம்ம சாமுண்டான்னு சொல்றோம் அல்லது துர்கான்னு சொல்றோம். துர்கா சம்பிராயதே யஸ்மாத் துர்கே துரிதம் ஹரா அப்படின்னு உபனிஷத். துர்கா சந்திராயதே யஸ்மாத் அம்பாளுக்கு தேவி துர்கேதி கத்தியதே. அம்பாளுக்கு துர்கான்னு ஏன் பேர் வந்திருக்கு? நமக்கு மனசுல இருக்கக்கூடியதான எல்லா துன்பங்களையும் நாசம் பண்றவள். ஞாபகம், துன்பங்கள்ல மனுஷனுக்கு போகணும். அப்பதான் அவன் வேதாந்தத்துல ஈடுபட முடியும். பெருமன வேதாந்தம் நமக்கான வாழ்க்கையில வரக்கூடியதான கட்டத்தை தாண்டுவது ரொம்ப கட்டம் முதல்ல. ஏன்னா சாரீரிகமாகவே கட்டம் வரும், விடுங்க. மனசுல கட்டம் வந்துடும், சரீரம் ஒத்துழைக்காது. அது போல இருந்ததுன்னு வச்சுங்களேன். அது எப்படி நம்ம வேதாந்தத்தை கேட்கறது, சிரவணம் எப்படி பண்றது, குருதேவ எப்படி பண்றது? அதை போக்கடிக்கிறதுக்காகத்தான் வேதங்கள் உபாசனையும் சொல்லு. அந்த பக்தின்னு சொல்லும். பகவத்கீதையில முதல் 6 அத்தியாயம் முழுக்க கர்மயோகம் தான் சொன்னார். அதற்கு பிறகு 7ஆம் அத்தியாயத்துல இருந்து ஆரம்பிச்சு பக்தி யோகத்தை சொல்றார். 6ஆம் அத்தியாயத்துல தியான யோகம் சொல்றார். கொஞ்சம் தியானம் வேணும். அந்த தியானமானது மாதிரி பக்தி. அந்த பக்தி எப்படி வரணும்? ஆர்த்தோ ஜிக்ஞாசு ரத்தார்த்தி ஞானிக்க பரதர்ஷபா. பகவானிடத்துல மன்மனா பவமத் பக்தோ மத்தியாஜீமாம் நமஸ்குரு மாமே வைஷ்யம் தேயா அப்படின்னு பகவான் அடையறதுக்கு தெளிவான ஒரு வழிகள். அந்த பக்தியை நம்ம வரவழைச்சுண்டு எப்படி அர்த்தா விக்கிரகத்துல தினமும் போய் கோவில போய் பார்த்து சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணி நடக்கிற எல்லா நன்மையும் பகவான் தான் நினைக்கணும். நீங்க பண்ணக்கூடியதான சந்தியாவந்தனத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லா காரியமும் பண்ணக்கூடியதான சக்தியும் கொடுக்கிற அவர் தான், அதனுடைய பலமும் அவர் தான் அப்படின்னு அவர்ல தீவிரமான ஒரு விசுவாசம் வச்சிருக்கணும். அப்படி நம்ம பக்தியோடு அப்படி இருந்து எங்கும் அந்த பலன் தான் இருக்கான்னு எனக்கூடியதான நினைப்பு நமக்கு வந்தது. ஏனால் பிறகு அது ஞானமாக மாறும். இதை சொல்றதுக்காக தான் முதல்ல கர்மயோகத்துக்கு கர்மா பண்ணணுங்கிறதான் காளியினுடைய சொரூபம். அதற்கு பிறகு நாம இந்த முயற்சி பண்ணணும், விடாமுயற்சி பக்தியை பண்ணணுங்கிறது மகாலட்சுமியுடைய சொரூபம். அதற்கு பிறகு வரக்கூடியதான் அந்த ஞான வைபவம் இருக்கு பார்த்தீங்களா, அது மகா சரஸ்வதியுடைய சொரூபம். காளி, லக்ஷ்மி, சரஸ்வதி, மகாகாளி, மகாலட்சுமி, மகாசரஸ்வதி அப்படின்னு 3 விதமா சொல்லு. அந்த சரஸ்வதியினுடைய ஞானமானது நமக்கு உபனிஷத் ஞானமாக வருது. அந்த மகாசரஸ்வதி பண்ணியிருந்தாங்க சும்ப நிசும்ப வரும். சும்பன்னா என்னன்னு, எந்த காரியத்தை பண்ணாலும் புத்தி இல்லாம ஒரு காரியத்தை பண்ண தமிழ்லயே வைவாள சும்பண்டா அப்படிமா. சும்பம்னா என்ன அர்த்தம்? எது வேணுமோ அது தெரியாம அதுக்கு மோசமாக அந்த அளவுக்கு அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்காம செய்யறானே அவன் சும்பன். வடிகட்டின சும்பனுக்கு நிசும்பன்னு பேர். இப்படி சும்பன் நிசும்பன்னு 2 பேர் லோகத்துல வைரா பார்த்தாரா, அதே மாதிரி சும்பன் நிசும்பான்னு அரக்கார்கள். அவளை சொல்றதுக்கு என்ன வேணும்? ஞானம் தான் வேணும். அஜானத்துக்கு நாட்டகமா இருக்கக்கூடியது ஞானம் தான். அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியதான் அம்பாளுடைய சுரூபம். என்னமாக இந்த சும்ப நிசம்பாளை பொன்னாங்கிற ஒரு சுரூபம். அதை இங்க விசேஷமாக சொல்றது மேல் ஸ்லோகங்கள்ல. நடுநடுல மறுபடியும் பழைய மாதிரி அதையும் இருக்கணும். எது காலத்தையும் வேஸ்ட் பண்ணப்படாது. நம்ம அதே மனுஷனுக்கு விடாமுயற்சியும் வேணும், அபியாசமும் வேணும், வைராக்கியமும் வேணும். வெறும் வைராக்கியம் இருந்தா அபியாசம் இருந்தா இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அபியாசம் மட்டும் இருக்குன்னா வைராக்கியம் இல்லைன்னா காரியத்தை ஜெயிக்காது. ஆகையால் 2ம் வேணும் எனக்குடையதான தத்துவத்துல மகாகாளி, மகாலட்சுமி, மகாசரஸ்வதி சொல்லியிருக்கேன். அப்படி இந்த மகாசரஸ்வதியுடைய மேல அடுத்த ஸ்லோகத்திலிருந்து சொல்ற இத